வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எப்போதும் சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா ராசி நம்ம இப்போ ரிச்சிக ராசி நம்ம ராசிக்கு பார்ப்போம். அதே ஒருத்தர் மகர லக்னமாக மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்பொழுது அது பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி உங்களது ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரங்கள் என்னென்ன இருக்கோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணி அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபர் 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது வார்த்தை பேசுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஏடாவிடமாக பேசிடுவோம், யாராச்சும் மன காயங்களில் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா சனிங்கிறது நமக்கு பொறுத்தவரை அசுபகிரகம் 2ல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். இது யார் மேஜராக பார்த்தீங்கன்னா, பட் வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. பட் இந்த சோர்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் மனக்கசப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். எல்லை சனியில் எல்லாருக்குமே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ 2ல் வருமானத்தை கொடுத்துரும். அந்த மனக்கசப்புகளை குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வீடு விற்று அதனால் ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மகர லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்குதோ, ஸோ அவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சொத்தை விற்கணுன்னா கண்டிப்பாக விற்கலாம், ஆனால் அதை வாங்கும்போது ரொம்ப பார்த்து வாங்குறது ரொம்ப அவசியம். 4ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 5ஆல் சுக்கிரன். ஸோ 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 5ல் இருக்கும்போது கலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அது கொஞ்சம் ஏன்னா 5க்கு 10ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ வேலையில் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பேமெண்ட்டோடைய டிரான்சாக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வக்கரமாக இருக்கும்போது வேலையிலையும் சரி வெளிநாட்டிலும் சின்ன சின்ன தேக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வேலையில் கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் லாபங்கள் இருக்குமானா கண்டிப்பாக லாபங்கள் இருக்கும். பட் கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் போகிறதை தடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் செக்டர் பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மகர லக்னமாக சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறதா தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 9ஆம் அதிபதி புதன் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் என்ன சொல்கிறது, வெளிநாடு பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் டிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது மகர லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 11ஆம் அதிபதி செவ்வாய். அது பார்த்திங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது பெருத்தல்ல ஒரு அமௌண்ட் ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து வர வேண்டிய ஒரு அமௌண்ட் கரெக்ட் டைமுக்கு ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும், கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 3-12ஆம் குரு ராகு உடைய இருக்கும்பொழுது வெளியிலேருந்து வரவங்க நம்மளை எமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான். அம்மாவுக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது. எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரனை கும்பிட்றீங்கன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மனதார கும்பிடுங்க, சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சந்திராஷ்டமம். ஸோ நிறைய பேருக்கு சந்திராஷ்டமம்னாலே ஒரு பயம் இருக்குது. ஐயோ சந்திராஷ்டமம் ரொம்ப பயமாக இருக்குது, என்னங்க ஏதுங்கிற மாதிரி ரொம்ப கலக்கத்தோடு இருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருக்கவங்க அன்றைக்கி ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த மீட்டிங் போய் தான் ஆகணும். ஆனால் அன்றைக்கி சந்திராஷ்டமமாக இருக்கும். ஐயோ சந்திராஷ்டமம் மீட்டிங் போய் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஏதாச்சும் ஏடாவடம் ஆகிடுமோன்னு ஒரு மன பயம் எல்லாருக்குமே இருக்கும். பட் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கான ஒரு சின்ன பரிகாரம் தான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பாட்டிலில்
ஒரு தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு, சர்க்கரை ரெண்டுத்தையும் கலந்துக்கோங்க. ஓகேங்களா? கலந்துக்கிட்டு அதை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் வந்து அந்த டீல் இப்போ வந்து ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரை மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, சந்திராஷ்டமணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு வரும்போது உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஒரு நெகட்டிவிட்டியான சமாச்சாரமும் உங்களை வந்து நெருங்காது. இது வந்து ப்ரூவன். ஓகேங்களா? இந்த பரிகாரம் இது வந்து தாந்திரிக் பரிகாரத்தில் வந்து சொல்கிறது தான். ஸோ இது வந்து இந்த உப்பு கரைசல் ப்ளஸ்ஸு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நீங்கள் குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கணும். அது உடனே குடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வரும்போது அந்த நெகட்டிவிட்டியான ஆட்கள், நெகட்டிவிட்டியான விஷயங்கள், சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அதனால் சந்திராஷ்டமத்தை பற்றி பயமே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டிப் ஆஃப் தி வீக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய். ஸோ எல்லோருக்குமே இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரம் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.